ஸோ அதே மாரி இன்னொருத்தர் இப்ப நம்ம மிஸ் பண்றோம். கண்டிப்பா. மனோபாலா அவர்கள். ம். கண்டிப்பா எப்படி நாகேஷ் அவர்களுக்கு மகளிர் மட்டும் படம் பேசப்பட்டதோ, கிட்டத்தட்ட அந்த மாரியான ஒரு கேரக்டர் இவருக்கு வந்தது. ஆமா. இது கண்டிப்பா ஆக்சுவலா அந்த படம் முடிஞ்சு டப்பிங்லாம் முடிச்சோன்னே, சுந்தர் சாருக்கு ஃபோன் பண்ணி, "டேய் சீக்கிரம் ரிலீஸ் பண்றா. இந்த படம் வந்துச்சுன்னா நானும் நம்பர் 1 காமெடியனா வந்துருவேன்னு" சொன்னாரு. உண்மையிலேயே அப்படிதான் இருந்துச்சு. 20 நிமிஷம், 15 நிமிஷம் அவர் வந்து பயங்கரமா சிரிக்க வச்சிருப்பாரு. என்ன பண்றது? ஆக்சுவலா அவரும் எப்படி மணிவண்ணன் சார் எனக்கு குரு, அதுமாரி அவரும் எனக்கு ஒரு குரு தான். ஏன்னா கிட்டத்தட்ட 19 சீரியல் அவர் டைரக்ட் பண்ண சீரியல்ல ஓ! நடிச்சிருக்கேன் நானு. ஓகே. ம். 20 சீரியல் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 19 சீரியல்ல லீட் ரோல் நடிச்சிருக்கேன் நான் ஓகே. அவர் டைரக்ஷன்ல. ஸோ அவரும் மிஸ் பண்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட் ஆளே இல்ல. அப்படிதான்ட்டு நாங்க அவரு அரண்மனை 4 பண்ணும்போது நான் நடிக்க முடியல, உடம்பு சரியில்லன்னு எங்களுக்கு ஒரு லெட்டராட்டம் குடுத்திருந்தாரு. அது கூட எல்லாம் நீங்க ம், போட்டிருந்தீங்க. ம். சரி அவருக்கு ஆல்டர்னேட் உண்மையிலேயே சேசு ரொம்ப ப்ளஸ்ஸா இருந்தான். ம். ஆமா. ஸோ அவனும் இறந்ததெல்லாம் வந்து உண்மையிலேயே இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா, என்ன வேணா யாரு எப்படி வேணா நடிச்சிடலாங்க. ஆனா மக்கள சிரிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அது யாராலயுமே முடியாது.